டாடி காஃபி. வாட்? நான் வேலூர்ல தான் இருக்கேன். நாம எப்படி இங்க வந்தோம்? You cheating guy. என்ன இதோ ஒரு டிக்கில போட்டு கடத்தி விட்டுட்டியா? இரு உன்னை வந்து வச்சுக்கிறேன். துளசி செடி அதெங்க? பாட்டி வீட்டுல தான் இருக்கணும். துளசி செடி கல்யாணி அம்மானா அவங்க அவங்க அம்மா வீட்டுல தானே இருக்கணும். அதான் கரெக்ட். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பிரகாஷ். டிரைவிங்ல இருக்கீங்க? இல்லைங்க சார், மேடம் காபி ஷாப் போயிருக்காங்க. நான் பார்க்கிங்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஹலோ சார். பிரகாஷ் சொல்லுங்க சார். கார்ல ஏதாவது புதுசா தெரியுதா சார்? ஐ மீன் புதுசா ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஆமாங்க சார். என்ன பிரகாஷ்? என்ன? காலையில கார் எடுக்கிறப்போ கார் ஆன்ல இருந்துச்சு சார். அது நான் தான் காலையில வெளியே கிளம்புறப்போ கார் எடுத்தேன். அப்புறம் லேட்டா கிளம்பலான்னு விட்டுட்டேன். உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். சரிங்க சார். வண்டியை பத்தி வேற ஏதாவது புதுசா சொல்ற மாதிரி விஷயம் இருக்கா? ஆமாங்க சார், வண்டியை சர்வீஸுக்கு விடணும் சார். அதை விட்டுக்கலாம். வழியில டிக்கி ஏதாவது ஓபன் ஆச்சா? இல்லையே சார். ஏன் ஏதாவது மறந்து விட்டீங்களா என்ன? ஆமா, அது நான் வேணா ஓபன் பண்ணி பார்க்கட்டுமா சார்? இல்ல வேண்டாம். எதுக்கும் ஒரு முறை ஓபன் பண்ணி பார்த்துட்டு என்ன தெரியுதுன்னு சொல்றீங்களா? சரிங்க சார். சார் இருக்கு சார். சார் இருக்காங்களா? சார் இருக்கு சார். ஒரு தலகாணி, ஒரு பெட்ஷீட் இருக்கு சார். நான் அப்புறம் கால் பண்றேன். நல்ல வேளை அவ அண்ணம்மா கண்ட படல. கார்ல தூங்கிட்டு இருந்தவ எங்க இறங்கிருப்பா? நைட்டு என்னாச்சு? கட்டலுக்கு கீழே சூர்யா மாமா என்ன ஒளிச்சு வச்சாரு. அப்புறம் என்னாச்சு? ஓ மை காட்! அப்போ நான் மூச்சு திணறி செத்து போயிட்டேனா? நான் இறந்துட்டேனா? அதனாலதான் என்ன ரோட்ல யாரும் பார்க்காம போறாங்களா? ஹலோ, நான் உங்க கண்ணுக்கு தெரியறேனா? ஐயோ போச்சு. ஐ அம் டெட். அதனாலதான் எனக்கு ஸ்வெட் கூட ஆகல. இவ்ளோ தூரம் நடந்தும் நமக்கு டயர்டே ஆகல.
மாம், டாட், நான் உங்க பேச்சு கேட்காம இந்தியாக்கு வந்தது தப்புதான். இங்க வந்து அநியாயமா செத்து போயிட்டேன். ஐடியா. நடு ரோட்ல போய் நிப்போம். கார் நம்ம மேல மோதாம நின்னுட்டா நம்ம உயிரோட இருக்கோம்னு அர்த்தம். கார் நம்ம மேல மோதி அப்படி கிராஸ் ஆகி போயிடுச்சுன்னா நம்ம போயிட்டோம்னு அர்த்தம். எனிவே பாத்துடலாம். Oh my God, save me. நான் உயிரோட இருக்கணும். ஹாய், கார் மோதல. அப்போ நான் உயிரோட தான் இருக்கேன். Thank you God, thank you so much. I'm alive. Yay! ஹோட்டல் வாசல்ல தானே நிக்கிறதா சொன்னாங்க. இப்படி நடு ரோட்ல வந்து காரை மறிக்குது. இந்த பொண்ணு தானா இல்ல வேற ஒருத்தரா? சரி, இறங்கி கேட்டுருவோம். Thank you God. மேடம், சூரிய வம்சம் வீடு தெரியுமே. பாட்டி, அத்தை, மாமா எல்லாரும் இருக்காங்க. அவங்க தான் அனுப்புனாங்களா? ஆமா மேடம். அமெரிக்காவில இருந்து வந்தது. எஸ், நானே தான். போலாமா? போலாம் மேடம். பேக் கொடுங்க. வாங்க மேடம். பிரதர், உங்க நேம்? பாஷா மேடம். வாவ், நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஆக்சுவலி மாணிக்கம் தானே டிரைவர். பாஷா மும்பைல டானா இருந்திருக்கணுமே. இட்ஸ் ஓகே, வாங்க போய்கிட்டே பேசலாம். சரிங்க மேடம். ஓகே, வாங்க மேடம். பிரதர், இந்த பாஷாங்கிற பேரோட டிரைவரா ஒர்க் பண்ணா யாரும் உங்களை கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? I'm just kidding. பட் உங்ககிட்ட நிஜமாவே ஃபிளாஷ்பேக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க என்கிட்ட தான் சொல்லணும். ஏன்னா இந்த செகண்ட்ல இருந்து நீங்க தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகேவா? அமெரிக்காவில இருந்து வந்திருக்கிறதா சொன்னாங்க. நம்ம ஊர் பொண்ணுங்களை விட நல்லா தமிழ் பேசுறாங்களே. அப்போ வெளிநாட்டுல மட்டும்தான் தமிழ் வாழுது போல இருக்கு. நாமக்கு எதுக்கு வம்பு? பாஷா மேடம், நீங்க டான் தானே? எனக்காக ஒரு ஆளை மிரட்டணும். செய்வீங்களா? Do you know one thing? என்ன கட்டிலுக்கு கீழே அடைச்சிட்டான். மூச்சு திணறி போச்சு தெரியுமா? மயக்கம் போட்டுட்டேன். அப்புறம் டக்குன்னு கண்ணு முழிச்சு பார்த்தா ரோட்ல இருக்கேன். தப்பு தானே பாஷா? ஒரு பொண்ணு எப்படி ரோட்ல விடுறது தப்பு தானே? எனக்காக கண்டிப்பா அவனை நீங்க ஏதாவது செய்யணும். செய்வீங்கல்ல? ஆக்சுவலி அவன் வேற யாரும் இல்ல, என் மாமா பையன்தான். ஆக்சுவலி அவனுக்கே அது தெரியாது. நேத்து அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் பார்த்தேன். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் அவங்க வீட்டுக்கு வரேன். என்ன அவங்க யாருக்குமே தெரியாது. ஏய், என்னடி இவன் தூங்கிட்டு இருப்பான்னு பார்த்தா ஃபுல் பேக்கேஜோட ரெடியா இருக்கான்.
பேக்கேஜா? என்னம்மா? சரி வா போய் பேசலாம். சரி வா. குட் மார்னிங் மை டியர் லவ்லி ஹேண்ட்சம் பிரதர். குட் மார்னிங். இந்த வாங்கிக்கோ. என்னடா சூர்யா, என்னைக்கும் இல்லாம உன் முகத்துல அப்படியே ஒரு ராஜகலை தாண்டவம் ஆடுது. நானே இங்க திண்டாடிக்கிட்டு இருக்கேன், என் முகத்துல ராஜகலை தாண்டவம் மாடுதா? என்ன குழப்பம் வந்திருக்காங்களா இல்ல இவங்க குழம்பி போயிருக்காங்களா? ஆமா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்ன புதுசா இருக்கு? அம்மாவும் பொண்ணும் காலையிலேயே காஃபி கொண்டு வந்திருக்கீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், காஃபி எப்படி இருக்கு? காஃபி எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்க காஸ்டியூம் தான். ஏதாவது மேரேஜ் கிளம்புறீங்களா? மா சிக்னல் கிடைச்சிருச்சு, பேசு பேசு. என்னம்மா இவ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா? இல்லடா, மேரேஜுக்கா போறீங்கன்னு கேட்டல. ஆமா. நாங்க எதுக்கு மேரேஜுக்கு போனோம்? அதான் கல்யாண மண்டபமே வீடு தேடி வருதே. என்னம்மா நீயும் வளர்ற? உங்க ரெண்டு பேருக்கும் என்ன தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கா? இப்படி சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க. நான் ஏன்டா சம்பந்தம் இல்லாம பேச போறேன்? உனக்கு ஒரு நல்ல இடத்துல சம்பந்தம் பண்ணணும், அத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப நீ என்னம்மா சொல்ல வர? ஹலோ பிரதர், உன் வருங்கால மனைவி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அதத்தான் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்ற இவ? ஆமாண்டா, நான் அடிக்கடி உன்கிட்ட சொல்லுவேன்ல, அதான் அந்த அமெரிக்கா பொண்ணு. அவ உன்னை பாக்குறதுக்கு ஓடோடி வந்துட்டு இருக்கா. என்னம்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? இன்னும் அக்காவுக்கு கல்யாணம் ஆகலன்னு குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீ என்னன்னா ஏன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க? ஒரு வயசு பொண்ண கல்யாணத்துக்கு முன்னாடியே யாராவது வீட்டுக்கு வர சொல்லுவாங்களா? என்னடா நீ இன்னும் பழைய பஞ்சாங்கமாவே இருக்க? இது மாடர்ன் வேர்ல்டுடா. அப்பதானே உங்களுக்குள்ள அந்த அது என்னடி அது அண்டர்ஸ்டாண்டிங். அது வரும், நல்லா இருக்கும். நீ எப்படிப்பட்ட குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? இந்த கன்றாவி எல்லாம் அண்ணமாவுக்கு தெரியுமா? என்னடா ஆளாளுக்கும் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க? நான் எதுக்குடா சொல்லணும்? மேரேஜ் நடக்கும்போது தானா தெரிஞ்சுக்குவாங்க. இத பாரு சூர்யா, அன்னைக்கு நீ சென்னை போகும்போது எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போனேன், அது ஞாபகம் இருக்கா? எனக்கு நீ கட்டுப்படலனாலும் பரவாயில்ல, நீ பண்ண சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடந்துக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீ வாடி. ஐயோ, என் மருமக வேற வரப்போறா. ஏ பொன்னி, மா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? தொடக்கிறேம்மா. என் கண்ணு என்ன பின்னாடியா இருக்க? தொடக்கிறன்ற பேர்ல தொட்டு தொட்டு விளையாடிட்டு இருக்க. நல்லா வேகமா தொட, ஒரு துளி அழுக்கு தெரியக்கூடாது. சரிங்கம்மா. அப்புறம் உள்ள கிச்சனை தொடச்சிட்டேம்மா. என்ன கொஞ்சம் பேச விட. கிச்சன்ல புது பீங்காம்பால் பிளேட்டு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அதை எடுத்து அழகா வெளியே வைக்கிறேன். இனிமே நம்ம வீட்ல எல்லாருக்கும் பீங்காம்பால் பிளேட்டு தான். அமெரிக்கால எல்லாம் பீங்காம் பாத்திரத்துல தான் சாப்பிடுவாங்களாம். சரிங்கம்மா. அப்புறம் இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க. முக்கியமானவங்க வர நேரத்துல சோம்பல் முறிக்கிறதும் கொட்டாவி விடுறதுமா அண்டி ஜென்டா இருக்காதீங்க. இத பாரு பொண்ணி, நீ நல்லா இங்கிலீஷ் பேச கத்துக்கணும். வீட்டுக்கு வரவங்கள அம்மா அக்கான்னு கூப்பிட்டு என்ன அசிங்கப்படுத்திடாத. அழகா மேடம்னு கூப்பிடணும், புரியுதா? புரியுதுமா. ஏய், மேடம்னு கூப்பிடு. புரியுது மேடம். போ போ, கிச்சன்ல போய் வேலைய முடி போ. என்ன இவ அலப்பற தாங்க முடியலையே. சாதாரணமா மேக்கப் போடவே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பண்ணுவா. இன்னைக்கு என்ன இப்படி பண்ணிருக்கா? எங்க இன்னும் காணோம்? மணி வேற ஆயிட்டே இருக்குது, இவ்வளவு வேற காணுமே. வீட்டுக்கு விருந்தாளி வந்தா ரூமை விட்டே வெளியில வரமாட்டா. யாரு வராங்கன்னு இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? இன்னும் இவ்வளவு ஆள காணுமே. ராகவிக்கு கால் பண்ணா சுச்சாப்னு வருது. வரவளுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா அவ நம்பரை வாங்கல. எல்லாத்தையும் பண்ணவ
மருமக நம்பரை வாங்காம விட்டுட்டேன். ச்சே. ஏமா இவ்ளோ பதட்டமா இருக்க? பதட்டம் இல்லடி, சந்தோஷம். வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற அளவுக்கு சந்தோஷம். எனக்கு வேலை இருக்கு, நீ வழி விடு. லீலா இங்க வாயேன். என்ன பெரிய லீலா யாரோ வராங்களாமே, யார் வராங்க? அம்மா உங்ககிட்டயே சொல்லிட்டாங்களா? ஆமா, யார் வராங்க? அமெரிக்கால இருந்து சூரியனவ கல்யாணம் பண்ணிக்க அண்ணி வராங்க பெரியமா. ஓ சரி, நீ போ. ஓ, சத்தம் இல்லாம சைடுல இவ்ளோ பெரிய வேலை பார்க்கறாளா? அவ மருமக வராளாமே. வரட்டும் வரட்டும், நானும் பாத்துக்கிறேன். வாவ், காட் இஸ் கிரேட். மாம், நான் மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்துட்டேன். நேத்து கட்டிலுக்கு கீழே அடைச்சு வச்சுட்டு இன்னைக்கு சூரிய மாமா கார்ல கூட்டிட்டு வந்திருக்காரு. நான் யாருன்னு தெரிஞ்சு கூட்டிட்டு வர சொன்னாரா இல்ல யாருன்னு தெரிஞ்சுக்க கூட்டிட்டு வர சொன்னாரான்னு உண்மையா அவராவே பேச ஆரம்பிக்கிற வரைக்கும் நாமெல்லாம் எதுவும் பேசக்கூடாது. மேடம், இந்தாங்க பேக். Stop! சின்னாத்த, நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சா? உள்ள வரவிடாம துரத்தி விட்டுடுவாங்களோ? கார் அனுப்பி வர வச்சுட்டு இப்படி கன்ஃபியூஸ் பண்றாங்களே. ஹாய், மை குட்னஸ், சிரிக்கிறாங்களே. Stop! No, inside come here. Outside 2 minutes. Wait. அம்மா சும்மா சொல்லக்கூடாது. அண்ணி வேற லெவல். அது மட்டுமா, என்ன ஸ்டைல், என்ன கிளாமர். இரு என் மருமக உள்ள கால் எடுத்து வைக்கட்டும். அப்புறம் நாமளும் அவளை மாதிரி கிளாமரா சுத்தலாம். எல்லாரும் வயிறு எரிஞ்சு சாகட்டும். இந்த பொண்ணு யாரு? அம்மா சொல்லி அனுப்பலையே. சூர்யா மாமா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். போட்டோவுல நம்ம அவ முகத்துல மைய பூசி மறைச்சு வச்சிருக்கோம். ஆனா அவ நம்ம மொத்த குடும்பத்துக்கும் அழிக்க முடியாத அளவுக்கு கரிய பூசிட்டு ஓடியே போயிட்டா. பெரிய அத்தை, பெரிய மாமா, இங்க பார், இவ மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு சொல்லிதான் மைய பூசி வச்ச. பத்மா, எல்லா தப்புக்கும் தண்டனை உண்டுன்னு
அப்பா சொல்வாரு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா தண்டனையும் அவ அனுபவிச்சு முடிச்சிருப்பான்னு எனக்கு தோணுது. சின்ன மாமா, குழந்தையிலிருந்து தூக்கி வளர்த்த பாசம் எல்லாத்தையும் மறக்கத்தான் சொல்லுது. இந்த அம்மா யாரு? ஆ, சாரதா அம்மா. What happened, அத்தை? அத்தையா? ஆ, என்ன இருந்தாலும் என் ராகவி ராகவிதான். உறவெல்லாம் சொல்லி கொடுத்து அமிச்சிருக்கா பாரு. ராகவியா? அது யாரு? என்ன மறுபடியும் அம்மா கூட சண்டையா? இப்பவும் இந்தியாவுக்கு கிளம்புறப்ப அவ வேணான்னு தடுத்திருப்பா. நீ சண்டை போட்டு வந்திருப்ப நினைச்சேன். அவ நேத்துல இருந்து போன சுவிட்ச் ஆஃப்ல வைக்கும் போதே நினைச்சேன் இப்படியெல்லாம் ஏதாவது நடந்திருக்கும்னு. சரி, அதெல்லாம் விட. அம்மா தானே, என்னதான் சண்டை போட்டாலும் அம்மாவெல்லாம் யாருன்னு கேட்க கூடாது என்ன? ஓ மை காட், என்ன வேற ஒருத்தையா நினைச்சுதான் வர வச்சிருக்காங்களோ? That is right. இப்ப நம்ம என்ன பண்றது? உண்மையை சொல்லிடலாமா?